ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது அதை ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் சரி பண்ண முடியுமா, இல்லை ரெமிடி உண்மையிலே ஒர்க் ஆகுமா, இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்க முடியுமா? எனக்கு ஏஜ் 32, நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறேன், பிசிஓடி தைராய்டு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓடி தைராய்டு இருக்கும்போது கூடவே பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸும் வந்துடும். தைராய்டு பிசிஓடிக்கும் ரெண்டுக்கும் ரொம்ப பக்கத்தில், அதாவது பிசிஓடி இருக்க எல்லாருக்குமே தைராய்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் தைராய்டு இருக்க பெண்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. தைராய்டு இருக்கும்போது அதை நம்ம கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கும், பிசிஓடி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தைராய்டு இருக்கும்போது அதை நம்ம சரியாக கவனிக்கலை அப்படின்னா நமக்கு பிசிஓடி ரெகுலர் பீரியட்ஸ் கூடவே வந்துடும். பிசிஓடி அப்படின்றது டெம்பரவரி நீர்க்கட்டி தான், ரொம்ப பயப்படாதீங்க. அந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டை வளர்ச்சி ஓவலேஷன் சரியாக இல்லாமல் உங்கள் கர்ப்பப்பையில் நீர் கோர்த்து ஓவலேஷன் ஆகாமல் இருக்கும். ஓவலேஷன் ஆகாதனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு ஓவலேஷன் ஆகாதனால பீரியட்ஸும் பார்த்திங்கன்னா இரகுலர் ஆகும். பீரியட்ஸ் இரகுலர் ஆக உடம்பு பாடி வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். வெயிட் போட இன்னும் கொஞ்சம் பிசிஓடி சிவியர் ஆகும், இன்னும் கொஞ்சம் இரகுலர் ஆகும். ஸோ இது ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த லூப் விட்டு நம்ம வெளியே வரணும். அதை ரெண்டு விதத்தில் நம்ம பண்ணலாம். இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரி பண்ணுறது, இன்னொன்று ஈக்குவல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் போடுற எஃபர்ட்டை நீங்கள் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். ஒரு மருந்து மாத்திரை பண்ணக்கூடிய வேலையை நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ்லேயே பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிரும். ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பிசிஓடியை சரி பண்ணணுன்றது கிடையாது. இப்போ நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா, வீடியோ, இன்ஸ்டாகிராம், டயட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். உணவை நம்ம முழுக்க நம்ம உணவை நம்ம சரியான முறையில் எடுக்கிறோம், நம்ம லைஃப் ஸ்டைலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு பீரியட்ஸ் நீங்கள் ரெகுலர் ஆக்க முடியும். அதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எஃபர்ட் போடணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா 1-2 ரெமிடியிலேயே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும், பிசிஓடி சரியாயிடும், ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பீரியட்ஸை ரெகுலர் ஆக்க நான் எதெல்லாம் சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, மெயினாக வெந்தய டீ எடுக்கலாம், நியூட்ரிஷியனான உணவுகள் எடுக்கணும், கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணணும், வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்கணும். இது கூடவே க்ளோ வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீட் சைக்கிளிங், இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி விஷயங்கள் ரெமிடிஸும் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மில்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம், சுகர் அவாய்ட் பண்ணுறோம், மைதா ஐட்டம் அவாய்ட் பண்ணுறோம், ப்ரோட்டீன் நிறையா எடுக்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணுறோம்னாலே நமக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாருமே இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி வெந்தய டீ எடுக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்றாங்கனாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. சிலருக்கு ரெமிடிஸ் மட்டும் பத்தாது, சத்துள்ள உணவு மட்டும் பத்தாது, கூடவே அவங்க வாக்கிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த சிஸ்டர் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பீரியட்ஸை ரெகுலர் ஆக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாகவே பீரியட்ஸை ரெகுலர் ஆக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் ரொம்ப முக்கியம். அந்த எஃபர்ட் என்னால் போட முடியாது, நான் அந்த எஃபர்ட் போடுற நிலைமையில் இல்லை, எனக்கு மனசில் அந்தளவுக்கு தைரியம் இல்லை, என்னாலலாம் எஃபர்ட் போட முடியாது, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது டயட்டை, என்னால் முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வெந்தய டீனா 30 நாள் அந்த வெந்தய டீயை நீங்கள் எடுக்கணும். வாரத்தில் 3 நாள் எடுத்துகிட்டு 4 நாள் எடுக்கலை, 2 நாள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருங்க, 3ஆவது நாள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குரிய பலன் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதும் ஆகாததும். ஸோ உங்களால் முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக எடுக்க முடியலை சிஸ்டர்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருனாலையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. உங்களுக்கு முடியலை எனக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போய் மாத்திரைகள் போடுறது பெட்டர். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். உங்களால் முடியுமா முடியாததுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்று என்னென்னா, உங்களோட ஏஜு எல்லாமே இதில் இருக்குது. இப்போது ஒரு 36, 37 இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களோட லேட் 40s இருக்கீங்க. அப்போ என்னைய கேட்டிங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும், ரெமிடிஸும் ஃபாலோ பண்ணணும். ட்ரீட்மெண்ட்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் IUI, IVF அந்த மாதிரி சொல்லலை. டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட், எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட்டோ ஆர் சம்திங் ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரெமிடிஸும் எடுத்துகிட்டு பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கண்டிஷனில் உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100% ரெமிடிஸ் மட்டும் வச்சே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு டைம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ரெண்டோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பிசிஓடிக்கு மாத்திரை தேவையில்லை, ஆனால் தைராய்டுக்கு
எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றது முக்கியம். அவங்களுக்கு பார்டரில் தான் இருக்குது டிஹெச்எஸ், ஒரு 3-4 தான் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிசிஓடிக்காக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட தைராய்டு ஹார்மோனையும் கம்மி பண்ணும். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது அதை கம்மி பண்ணுறதுக்கு தைராய்டு டேப்லெட் கொஞ்ச நாளாவது எடுக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்மி ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னா டாக்டரே தைராய்டு டேப்லெட் கம்மி பண்ணுவாங்க, டோஸ் இல்லைன்னா நிறுத்திடுவாங்க. ஸோ இந்த தைராய்டு பொறுத்த வரைக்கும் வந்து அது என்ன லெவலில் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லை டேப்லெட்டும் வேணாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசணும்னு நினைக்கிறேன் வீடியோ, ஆனால் ரொம்ப நிறையா பேசிடுறேன். இப்போ இன்றைக்குமே இந்த வீடியோ டக்குன்னு பேசலான்னு யோசித்தேன், பட் நிறைய பேசிட்டேன். விஷயம் இதுதான், நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட்டாக நார்மலாக ட்ரை பண்ணுறீங்களான்னு. நார்மலாக ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் வந்து எப்படின்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஃபுட்டும் போடுவேன், என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும்னு போடுவேன். ப்ரெக்னென்சி ஸ்டோரியில் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கலந்து நான் கவர் பண்ணுவேன். ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம், ஓவலேஷன் சம்மந்தப்பட்ட டவுட், ஆஃப்டர் ஓவலேஷன் எப்படி இருக்கணும், பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் என்னென்ன மாதிரி உணவுகள், யார் எப்படி, ஸோ எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணுவேன். அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம், ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டவுட்டே இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு சுத்தமாக வேணான்னு சொல்ல மாட்டேன். அது சிலருக்கு தேவை படும், அவங்க ட்ரீட்மெண்ட் போகலாம். நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலான்றவங்க நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு எஃபர்ட் கொஞ்சம் போடணும். மற்றபடி ஒரு பிசிஓடிலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது ரொம்ப சிவியராகும். அது நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம், அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும், ஆல்ரெடி பிசிஓடி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, டேப்லெட் இவங்களுக்குலாம் புரிஞ்சுருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சடனாக பிசிஓடினாங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, என்னடா இது பிசிஓடியா அப்படின்னா தமிழில் என்னென்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் நீர்க்கட்டி, என்னது கட்டி இருக்கா நமக்கு, அந்த மாதிரி ரொம்ப ஏற்கனவே பிசிஓடி இருக்கவங்களுக்கு பேபி டிலே ஆகுன்றது ஓரளவு கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்போ பிசிஓடி இருந்தாலே பேபி டிலே ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். இதெல்லாம் வந்து பயப்படாதீங்க, பிசிஓடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. எனக்குமே பிசிஓடி இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை பிசிஓடி வந்துட்டால் அவங்களுக்கு லைஃப் லாங் அதோட தாக்கம் இருக்கும். எனக்குமே வந்து என்னோடய யங் ஏஜ்லேயே, அதாவது என்னோடய டீனேஜ், என்னோடய காலேஜ்லேயே எனக்கு பிசிஓடிலாம் இருந்துச்சு. பீரியட்ஸ் இரெகுலராக தான் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். அது வந்து என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. பீரியட்ஸை வந்து கரெக்டாக நம்ம சைக்கிள் வந்து ரெகுலராக வச்சுக்கலாம். அது என்னன்னு தெரியாமல் பேனிக் ஆகி ட்ரீட்மெண்ட்டையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் ரெமிடிஸும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பிசிஓடி ரிலேட்டட் நீங்கள் எப்போ என்ன டவுட்னாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பிசிஓடி ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே பிசிஓடி பற்றி நான் போட்டிருக்க ரெமிடி, பிசிஓடிக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும், பிசிஓடி இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக என்ன பண்ணணும், எக்கு குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீ டைமில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.